This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024. ரெண்டு பேர் சக்ஸஸாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ரெண்டு பேருமே மிகச்சிறந்த சமையற்காரர்கள். அந்த சமையற்காரர்கள் தங்களுடைய அனுபவத்தின் மூலமாக கொஞ்சம் காமெடியாக கலந்து பேசி அதை ஒரு நிகழ்ச்சியாக பண்ணிட்டு இருந்தாங்க. நான் உண்மையை சொல்கிறேன், எந்த ஒரு டிவிலையும் ஒருத்தர் வேகமாக முன்னுக்கு வந்து டிவியை பின்னுக்கு தள்ளி இவருடைய புகழ் கூடிச்சுன்னு வச்சுங்க, அது எந்த டிவிக்கும் பிடிக்காது. மிகப்பெரிய டிவி, நாளிதழ் நடத்தி கொண்டிருக்கிற டிவி, அதில் கொடுத்த ஒருத்தர் வேகமாக வந்தார் முன்னுக்கூட்டி, ஒருத்தர் வெளியே போடலையா? அவர் இப்போ தனியாக யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காருல்ல. அது சேனல்களுக்குள்ள போட்டியாகவும் இருக்கலாம்ல. அந்த இது நல்லா போயிட்டுருக்கு, அதை எப்படியாவது நம்ம கொண்டு வரணும். எப்படி எவன் வருவான் கூப்பிடு, இது இயல்பு. ஒரு டிவிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முடிவெடுக்க வேண்டியது அது சம்மந்தப்பட்ட டிவி. இப்போ நீங்கள் சொல்கிறவருக்கு பதிலாக நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ், அவரும் உலக புகழ் பெற்ற தமிழ் பண்பாட்டு சமயக்காரர். அவருக்கும் இவரை விட அதிகமாக தெரியும். செஃப் வேற, சமயக்காரர் வேற. செஃப்புங்கிறது ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்யறவங்க தான் ஸ்டெப். நான் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படி இல்லை, அறுசுவை உணவுக்கு சொந்தக்காரர். இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோவில் பேசிட்டு இருக்காரு. அப்போ கீழே கமெண்ட்ஸ் ஃபுல்லாமே வருது. கடந்த நிகழ்ச்சியில் உங்களை பற்றின ஒரு வார்த்தையுமே அவங்க சொல்லவே இல்லை. உண்மை ஒரு நாள் வெளியே வரும், அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லி அவரே கமெண்ட் பண்ணியிருந்தாரு. எங்க உண்மை என்ன பெரிய உண்மை இருக்க போகுது? சம்பளம் கூட கேட்டிருப்பாரு, தரமாட்டேன்னு இருப்பாங்க. இல்லைங்க நாங்கள் வேற ஆலோசனை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, சார் வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சார், இப்போது அந்த சோஷியல் மீடியா, அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ட்விட்டர் எல்லாத்துலேயுமே ரொம்ப அதிகமாக பேசப்படுறது என்னென்னா, குக் வித் கோமாளி திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதில் வெங்கடேஷ் பட் இல்லை, அதே மாதிரி இந்த மீடியா மிஷன் இல்லை அப்படிங்கிறதுமே நிறைய பேருக்கு தெரிய வரல. எதனால மீடியா மிஷன் விஜய் டிவி விட்டு போனாங்க, வெங்கடேஷ் பட் இன்னும் வரல, அவங்கள பற்றி எந்த ஒரு வார்த்தையுமே கடந்த அந்த ஆரம்பித்த நிகழ்ச்சியில் யாருமே பேசலைன்றத எல்லாருமே ட்விட்டரில் ஹேஷ்டாக் போட்டு ரொம்ப ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். அது என்ன சார் ஆச்சு? அப்படி ஒரு பிரபலம் ஒரு டிவியில் வேலை செய்கிறதும் வேலை செய்யாததும் அவரோட உரிமை. அதே மாதிரி அதே பிரபலத்தை வேலைக்கு வச்சுக்கிறதும் வேலைக்கு வைக்காததும் டிவியோட உரிமை. அதை நாம் எந்த சூழ்நிலையிலும் தலையிட முடியாது, அது சுதந்திரம். அப்படி இருக்கும்போது ரெண்டு பேர் சக்ஸஸாக பண்ணிட்டு இருந்தாங்க, அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதாவது ரெண்டு பேருமே மிகச்சிறந்த சமையற்காரர்கள். அந்த சமையற்காரர்கள் தங்களுடைய அனுபவத்தின் மூலமாக கொஞ்சம் காமெடியாக கலந்து பேசி அதை ஒரு நிகழ்ச்சியாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன், குக் வித் கோமாளி நான் ஒரு நாள் பார்த்ததில்லை. ஏன்னா எனக்கு நேரம் இல்லை, ஏன்னா எனக்கு சமைக்கணுங்கிற நோக்கம் இல்லை. சமைக்கணுங்கிற நோக்கம் இருந்தாலாச்சும் குக் வித் கோமாளி பார்த்துருக்கலாம். ஏன்னா வீட்டில் மகள் இருக்கா, ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க அதை பார்த்துப்பாங்க. ஒருவேளை அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா குக் வித் கோமாளி அவங்க பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த ஒரு டிவிலையும் ஒருத்தர் வேகமாக முன்னுக்கு வந்து டிவியை பின்னுக்கு தள்ளி இவருடைய புகழ் கூடிச்சுன்னு வச்சுங்க, அது எந்த டிவிக்கும் பிடிக்காது. மிகப்பெரிய டிவி, நாளிதழ் நடத்தி கொண்டிருக்கிற டிவி, அதில் கொடுத்த ஒருத்தர் வேகமாக வந்தார் முன்னுக்கூட்டி, ஒருத்தர் வெளியே போடலையா? அவர் இப்போ தனியாக யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காருல்ல. அதனால் அதெல்லாம் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு டிவிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முடிவெடுக்க வேண்டியது அது சம்மந்தப்பட்ட டிவி. இப்போது நீங்கள் சொல்கிறவருக்கு பதிலாக நம்ம மாதம்பட்டி சிவகுமார் தானே போயிருக்காரு உள்ள, மாதம்பட்டி ரங்கராஜ். அவரும் உலக புகழ் பெற்ற தமிழ் பண்பாட்டு சமயக்காரர் தான். அவருக்கும் இவரை விட அதிகமாக தெரியும். செஃப் வேறு, சமயக்காரர் வேறு. செஃப்புங்கிறது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்யறவங்க தான் ஸ்டெப்பு. ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படி இல்லை, அறுசுவை உணவுக்கு சொந்தக்காரர். அதனால் அவரோட கூட்டு சேர்ந்து அந்த நிகழ்ச்சி நடத்துகிறது இன்னும் உயர்வாக தான் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. சார், அதே மாதிரி விஜய் டிவியில் இருக்க முக்கால்வாசி நிகழ்ச்சியை இந்த மீடியா மிஷன்ற நிறுவனம் தான் எடுத்து நடத்துனாங்க. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாங்க. நிறைய நிகழ்ச்சி, சூப்பர் சிங்கராக இருக்கட்டும், இப்போ குக் வித் கோமாளியாக இருக்கட்டும். ஏன் அவங்க திடீர்னு அங்கேருந்து விலகி இப்போது இங்கே வேற ஒரு நிகழ்ச்சி, அதாவது வேற ஒரு டிவிக்கு போயிட்டாங்க, வேற ஒரு சேனலுக்கு போயிட்டாங்கன்றது தான் ஒரு கேள்வி. ஏன் அவங்கள விட்டாங்க? எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் இல்லை, எதுவுமே இது கம்மியாக பண்ணிட்டாங்க, இது ஒழுங்காக பண்ணலன்னு இல்லாமல் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணவங்க ஏன் இப்போ வேற? ஏங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துன்னா தாங்க அடுத்த டிவியில் கூப்பிடுவான்.
ஒரு 50% சம்பளம் கூட கொடுக்கணுன்னா போக மாட்டாங்களா? நீங்களும் இதே யூடியூப்பில் சாஸ்வதமாக இருப்பீங்களா? அடுத்த சம்பளம் கொடுக்கணும்னு போக மாட்டீங்களா? இது என்ன கேள்வி? யாருக்கும் எந்த நிறுவனமும் சாஸ்வதம் இல்லை. சம்பளம் கூட கொடுத்தா எல்லோரும் போகத்தான் செய்வாங்க. ஏன்னா சம்பளம் கூட கிடைக்கிறதுங்கிறது தானே முக்கியம். இவ்வளோ நாள் இருந்துட்டேன், இந்த நிறுவனம் எனக்கு சரியாக பதவி உயர்வு தரலை, சம்பள உயர்வு தரலைன்னா அடுத்த இதுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. அந்த காரணத்தை சம்மந்தப்பட்டதான் சொல்லணும். நான் எப்படி சொல்ல முடியும்? அவர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு வீடியோவில் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ கீழே கமெண்ட்ஸ் ஃபுல்லாமே வருது. கடந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களை பற்றின ஒரு வார்த்தையுமே அவங்க வந்து சொல்லவே இல்லை. எதுக்குங்க சொல்லணும்? இல்லை சார், சார் இல்லை நான் முடிச்சிடறேன், கேள்வி முடிச்சிடறேன். அந்த மாதிரி சொன்னதுக்கு அவரோட பதில் என்னன்னா, உண்மை ஒரு நாள் வந்து வெளியே வரும், அப்போ நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லி அவரே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுதான் இந்த இடத்துல ஒரு சர்ச்சையை கிளப்புது. ஏன் அப்படின்னா அது என்ன உண்மை ஒரு நாள் வெளியே வரும்னா அப்படி என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான். ஏங்க உண்மை என்ன பெரிய உண்மை இருக்க போகுது? சம்பளம் கூட கேட்டிருப்பாரு, தரமாட்டேன்னு இருப்பாங்க. இல்லைங்க நாங்கள் வேறு ஆலோசனை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, ஒரு நிறுவனத்தை விட்டு வெளியேறிய நபருக்கு பாராட்டு விழாவோ அல்லது வரவேற்போ கொடுக்கறது டிவியோட வழக்கம் இல்லை. போனார்னா அவர் எதிரியாக தான் கருதுவாங்க. அவர் பேரை எப்படி சொல்லுவாங்க? எப்படி சொல்லணும் இல்லை நன்றி தெரிவிக்கணும்னு எதிர்பார்க்க முடியும்? நன்றி தெரிவிக்கிறதா இருந்தால் அவரை இங்கே சஸ்டம் இருப்பார். இப்போ ஹலோ இவர் இருக்காரங்க சார், இருந்தாங்க ஃபோனை கொடுக்குறேன். இது வந்து அந்த டிவியில் வேலை செய்கிறாரு, நல்லா வேலை செய்கிறாருங்கிறதுக்கு அர்த்தம். ஹலோ சார், இவர் இருக்காரா சார்? அவர் இல்லை சார் அப்படின்னா வேலையை விட்டு போகிறாருன்னு அர்த்தம். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, 3 சீசன் 4 சீசன் வந்து வச்சுக்கிங்க, அதே ஆட்களை வச்சு மாரடிச்சேன் அட போங்கப்பா, ஒரு போர் அடிக்கிற உணர்வு வரும்ல. ஒரு சீரியல் இருக்காங்க, அடுத்த சீரியல் வேறு வேறு கதாநாயகிகள் வெள்ளிகள் வந்தது நல்லா இருக்கும். மாற்றம் என்பது மாறாதது. அதனால் அவங்க மாற்றத்தை செயல்படுத்தியிருக்காங்க. இதை தவறுன்னு நம்ம சொல்லவே முடியாது. அது அவருடைய உரிமை. ஏன்னா இப்போ இவர் உடனே சும்மையாக இருந்தார், வேறு சேனல் போயிட்டார்ல, அப்புறம் என்ன? அதுதான் சார் கேள்வியாகவே இருந்துச்சு. ஏன் இங்கேருந்து ஒரு டக்குன்னு அதே டீமை வச்சு அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வச்சு திருப்பி வேற சேனலுக்கு போயிருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து அப்போது இவங்களுக்கு வந்து ஒத்து வரலாதனால வேறு சேனலில் போயிட்டு அதே மாதிரி நிகழ்ச்சி. அது கிடையாது, அது சேனல்களுக்குள்ள போட்டியாகவும் இருக்கலாம்ல. அந்த இது நல்லா போயிட்டுருக்கு, அதை எப்படியாவது நம்ம கொண்டு வரணும். எப்படி எவன் வருவான் கூப்பிடு, இது இயல்பு. இப்போ நான் ஒரு சேனலில் பேசிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுங்க, இன்னொரு சேனலில் கூப்பிட்றாங்கன்னா நான் அப்போவே சொல்லிடுவேன், நான் சுதந்திரமானவங்க, யார் கூப்பிட்டாலும் நான் பேசத்தான் செய்வேன், எனக்கு தேவை சம்பளம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா. அந்த டிவியில் நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லி நீங்கள் கட்டுப்பாடு எனக்கு விதிக்க முடியுமா? அதனால் அது சரியான கருத்து அல்ல சார். அதாவது இப்போ சமூக வலைதளத்தில் வந்து ரொம்ப பரபரப்பாக ஒரு சண்டை ஒன்று போயிட்டுருக்கு. அதாவது என்னென்னா, இசையமைப்பாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்குமான ஒரு சண்டை வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் பெருசா நான் பெருசான்னு சொல்லிட்டு. சார் அது என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்கு சார்? இப்போ இளையராஜாவுக்கும் இப்போ படங்கள் இல்லை, வைரவத்தும் இப்போ படம் அதிகமாக பாட்டு எழுதுறது இல்லை. 2 பேரும் சும்மா உட்காந்துருக்காங்க. சும்மா இருக்கும்போது என்ன செய்வாங்க, சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தா ஆண்டிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஞானி என்றால் யார்? இசைஞானி, அது இளையராஜா தான். இவர் அம்புழுக்கிற மாதிரி இசையில் மொழிதான் உயர்ந்தது, இதை உயர்ந்தவன் இதை உணர்ந்தவன் ஞானி, உணராதவன் அஞ்ஞானி இன்னும் பேசுனா அது என்ன அர்த்தம்? அதாவது கவிதை வேறு, சினிமா பாட்டு வேறு. கவிதைக்கு மொழி உயர்ந்தது தான், அதில் சந்தேகமே இல்லை. கவிஞருக்கு மொழி உயர்ந்தது. ஆனால் சினிமா பாட்டுக்கு மெட்டு தான் முக்கியம். ஏன்னா மெட்டுக்கு தான் பாட்டு எழுதுகிறார் வைரமுத்து. அப்புறம் எது உயர்ந்தது? புத்தி வேண்டாமா அவருக்கா? ஒரு தமிழக அரசில் மொழிபெயர்ப்பு துறையில் ஒரு கலாக்காரர் இருந்தவர், இன்றைக்கி இந்த அளவு கவி பேரரசு, கல்யாண மண்டபம், ஊரில் தேனியில் பிரம்மாண்டமான பங்களா, இங்கே பங்களா, ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குன்னா அது காரணம் யார்? சினிமா பாடலாசிரியர், கவிஞர் அல்ல, கவி பேரரசு அல்ல. சினிமாவுக்கு கவிஞர் தேவையில்லை, சினிமா பாட்டு எழுதுகிற பாடல் ஆசிரியர். இப்போது பொன்மாலை இப்பொழுதுங்கிற பாட்டு எழுதி கொடுத்தாரு வைரமுத்து. பாரதிய ராஜா சொன்னார், இந்த வைரமுத்து நல்ல பாட்டு எழுதுவான், வாய்ப்பு கொடுனார். அப்போ அந்த பொன்மாலை இப்பொழுது பாட்டை படித்த இளையராஜா பாட்டு நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தால்
வைரமுத்துடைய கதி என்ன ஆயிருக்கும்? அதே கவர்மெண்ட்டில் மொழிபெயர்ப்பு துறையில் ஒரு கிளார்க்காக இருந்திருப்பார், அவ்வளோதானே. இளையராஜா என்ற இசைஞானி மனசு வைத்ததன் காரணமாகத்தான் அவர் பாடல்கள் எழுதினார். ஏன்னா மெட்டுக்கு தான் பாடல் எழுதினார். ரெண்டாவது, மொழி புரியாதவனும் பாட்டை ரசிப்பான். இப்போ யாதவங்கி பாராத்து பாட்டெல்லாம் நாம் ரசித்தோம்னா காரணம் என்ன? மொழி தெரிஞ்சால் ரசித்தோம். இசை நன்றாக இருந்தது, நாம் ரசித்தோம். சினிமா பாடல்களுக்கு மட்டும் நான் இதை சொல்கிறேன். சினிமா பாடல்களுக்கு பாடல் என்பது இரண்டாம் பட்சம்தான். மியூசிக் தான் முதல்ல போய் தொடர்றது, மியூசிக் தான். இளையராஜாவுடைய இசையை மைனஸ் பண்ணிட்டு வெறும் பாட்டை பாருங்கள், யாரை கேட்பாங்களா? அப்புறம் அது புரிய வேண்டாமா வைரமுத்துக்கு? அதனால் அவருடைய தம்பி, இளையராஜாவுடைய தம்பி கங்கைமரன் தொலைச்சி வாயை பொத்திக்கிட்டு நடக்கிறதே வேறு அப்படின்னு எச்சரித்தார். அவர் நல்ல கவிஞர் என்பதை ஒத்துக்கொண்ட பாடலாசிரியர் கங்கைமரன் திமிரு ஜாஸ்தி என்பதை சொன்னார். இந்த விஷயத்தில் கங்கைமரனுடைய கண்டனம் வரவேற்புக்குரியது தான். இந்த விஷயத்தை சும்மா விடக்கூடாது. இப்போ யார் ஞானி யார் அஞ்ஞானின்னு யாராவது கேட்டாங்களா வைரமுத்துட்ட? எதுக்கு இந்த பாய்ச்சல் பாயிறாரு? This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024.